சங்கரன்கோயில் வந்து அதிமுகவுக்கு மிக சாதகமான ஒரு தொகுதி. சங்கரன்கோயில்ல வந்து திமுக வெற்றி பெற்றதுக்கு வந்து அமமுக பிரிச்ச வாக்குகளும் வந்து ஒரு காரணம். அமமுக வந்து அதிமுக கொஞ்சம் டேமேஜ் பண்ணதுமே வந்து சங்கரன்கோயில்ல திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம். 1989க்கு பிறகு 2021ல தான் திமுக வந்து அங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. 1996ல தமிழ்நாடு முழுக்க ஒரு அதிமுகவுக்கு எதிரான ஒரு அலை இருந்து, அதிமுகல இருந்து 4 எம்எல்ஏக்கள் தான் வந்து 96ல வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த 4 பேத்துல ஒருத்தர் வந்து சங்கரன்கோயில்ல இருந்து வெற்றி பெற்றிருந்தார். சங்கரன்கோயில் கருப்பசாமி, அறந்தாங்கி திருநாவுக்கரசர், ஆ தாமரைக்கனி, அப்புறம் வந்து நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சுந்தரம். இவங்க பி.ஆர். சுந்தரம். பி.ஆர். சுந்தரம். இவங்க 4 பேர் தான் வந்து இப்ப வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுல 1 வந்து சங்கரன்கோயில் தொகுதி. அந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு வலுவான பேஸ் இருக்கிற ஒரு தொகுதி. அந்த தொகுதியில திருப்பி வந்து அமமுக ஃபேக்டர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த தொகுதியினுடைய முடிவு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியும். திருப்பி வந்து திமுகல சிட்டிங் எம்எல்ஏ ராஜா வந்து சீட் கேட்கிறார். அதே மாதிரி முன்னாள் எம்பி தங்கவேலு, அதே மாரி முன்னாள் எம்எல்ஏ முத்துசெல்வி அவங்க வந்து அதிமுகல இருந்து திமுகவுக்கு வந்தவங்க. அவங்களும் வந்து இங்க வாய்ப்பு கேட்கறாங்க. அதிமுகவ பொறுத்தவரைக்கும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி கிளம்புறங்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு.